பார்வதி அம்மா பேசுகிற தாய்யா நாடு நீதிமான், நீதி அரசர், நீதி அரசி, இந்த 3 கணக்கு முடிஞ்ச உடனே அடுத்து 2 கணக்கு இருக்கு. அந்த 2 கணக்கு, 3வது கணக்கு ஜட்ஜா உட்காருவார். ஜட்ஜா உட்காரல உள்ள அரசியல்வாதி பூரா உள்ள கவுண்டிங்கில் போட்ட மாதிரி தூக்குவார். அப்போத்தான் வரிசையா நாய் மாதிரி நிற்போம் அரசியல்வாதி. தாய் இந்தியா நாடு முழுவதும் கணக்கு எடுக்கையில் உலக நாடு பூரா பார்த்து கொண்டே இருப்போம். அப்போத்தான் கடவுள்னா யாருங்கிறது உலக நாடு பார்க்கணும்ல. தாய் இந்தியா நாடு முழுவதும் பார்க்கணும், தமிழ்நாட்டிலையும் பார்க்கணும். அப்போ கணக்கு 1வது கணக்கு நீதி மான், நீதி அரசர், நீதி அரசி. திங்கக்கிழமை கணக்கு முடிஞ்சு வச்சு அடுத்தாப்புல கணக்கு, அதுக்கு அடுத்தாப்புல கணக்கு. கணக்கு வரையில் ஜட்ஜாக உட்காருவார். நீட்டாக அப்படி ஜம்முன்னு உட்காருவார். அப்படியே ஜம்முன்னு லிங்கத்தில் உட்காரையில் அப்படியே மாவட்ட வாரி சிட்டி வாரியாக தூக்குவார். 3/4 சத்தியம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு பார்டர் பூரா அடைச்சிருவார். எல்லா மேற்கு தொடர்ச்சி மலை, கன்னியாகுமரி, தென்காசி, பாலக்காடு, சென்னை, மெட்ராஸ், பெங்களூர் எல்லாம் அடைச்சிருவார். ஒரு பெட்டு விட மாட்டார். அதான் ஜட்ஜி கணக்கு எடுக்கணும்ல. அந்த கணக்கு எடுக்கல அப்படியே அரசியல்வாதி அப்படியே தவ விடுவார். தவிடா தவிடா தவு ஓ விளையாட்டு நீ காட்டிட்டடா. தமிழ்நாட்டில் டெல்லியில் நீ காட்டிட்டடா. புரியுதா? அந்த விளையாட்டு அப்பத்தான் விளையாடுவார். புரியுதா? கணக்கு கணக்கு கரெக்டா ஜட்ஜா உட்காந்துருக்காருல, ஜட்ஜி கணக்கு முடிக்கணும்லடா. அந்த ஜட்ஜி கணக்கு புட்டிப்பார். புட்டிக்கல அடி தரும அடி கொடுப்பார். புரியுதா? கேஸ் கெட்டு நீதிமன்ற வழக்காடுதா, ஒரு பிட்டு விடாம வழக்காடுது. உழைச்சி திங்கிறவன் உழைச்சி போறவன் உள்ள வராது. அநியாயப்பட்ட பூரா நீதிமன்ற கோர்ட்டில் தூக்கி ஏற்றி வச்சிருக்காரு. அது இவரால் தான்டா முடியும். நான் ஜட்ஜா உட்கார்ந்தவன தூக்க முடான்னு 7 செம்மத்துக்கு முன்னாடி சத்திய வாக்கு. புள்ளே என் புள்ள வாரிசு தூக்கி வைக்கடா, ஜட்ஜா உட்கார வைக்கடா. ஜட்ஜி ஜட்ஜம்மா அதான் தாம் பெத்த புள்ளைய தாண்டா உலக நாட்டுக்கு நீதிபதி ஜட்ஜா ஜட்ஜம்மாவா கணக்கை விட முடியும். புரிஞ்சிக்கோ. ஜட்ஜா உட்கார எல்லா நீதிமன்றத்திலையும் சிட்டி வாரி கிராம வாரி அப்படியே ஒதுக்க சொல்லுவார். என்னென்ன தப்பு உள்ள இருக்கா 2ஆம் நம்பருக்கு தான் உள்ள இருக்கு. 100க்கு 100. 1% உழைப்பு கேட்குறவனுக்கு நீதி இல்லை. அந்த நீதி இவர் தான் கொடுப்பார். தப்பாக கையெழுத்து நீதிமன்றத்தில் நாடக்கூடாது, ஆடக்கூடாது, போடக்கூடாது. கணக்கு முடிச்சுட்டார். புரிஞ்சுக்கப்பா. கணக்கு பிடிப்பார், கவலைப்படாத. ஜட்ஜி ஆணு பெண்ணும் வழக்கறிஞர் நீயும் புரிஞ்சுக்கோ. சரியா? எல்லா கணக்குலையும் உட்கார்ந்துட்டாரு, எல்லா வேடத்திலையும் உட்கார்ந்துட்டாரு. கடைசி அத்தியாயத்தில் ஜட்ஜா உட்கார்ந்து தூக்குமுடா. இதான் கணக்கு. எப்படி நீதிமன்றத்தில் எத்தனை கோர்ட் இருக்கு? ஏ பிரிவு, பி பிரிவு, இந்த செக்ஷனில் சி பிரிவு, டி பிரிவு, சி பிரிவு, எத்தனை பிரிவு இருக்கு? அத்தனை பிரிவுகளும் பிரிச்சு எடுத்து விடுவார். ஐயா தான் எடுப்பார். ஐயா தான் எடுப்பார். எடுக்கையில் எப்படி இருக்கும்? அப்படியே ரணவள்ளி எடுத்து விட்டுவார். 3 மதம் தூக்கி ரிவெட் அடிப்பார். புரியுதா? அரசியல்வாதி கணக்கு, கடவுள் போடுற கணக்கு உனக்கு விளையாட்டா இருக்கா?
தமிழ்நாடு முழுவதும் அப்படியே சொலிச்சு கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கான். இப்போ தப்பு செஞ்சா குடும்பமே தூக்கும்னு நீதிமன்றத்தில் இருக்கு தெரியுமா? வழக்கறிஞர்கள்ட்ட கேள்றா, அரசியல்வாதி பல கோடி, இதுக்கு இந்த தப்பு இருந்தா குடும்பமே தூக்க வேண்டிய சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்தை அப்படியே 10 சட்டத்தில் கிளியரா ஏற்றி 3 சட்டத்தை அப்படியே கண் மாதிரி தூக்குவார். கண் அடிக்கானா, அந்த கண் லத்தி இயந்திரம். புரிஞ்சுக்கடா, முக்கால் சத்தியம்.